கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் ஏதுமில்லை. நான் என்று
கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நான் வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபை. நான் வாழ்ந்தது உங்க கிருபைப்பா, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே அவளுடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. அவருடைய தயவுள்ள கரம், இதுவரை நடத்தின கரம், இனிமேலும் நம்மை வாழ வைக்கிற கரம், இனிமேலும் நம்மை உயர்த்துகிற கரம், மாறாத கரம். அவருடைய கரம் அல்லவா நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தனிமையின் பாதையில் நாங்கள் என்னென்ன சோர்ந்து போய் விடாய்ந்து போயிருக்கிற நேரத்தில் எங்கள் தகப்பனாகிய ராஜாதி ராஜா நீ சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைக்கப்படுகிற நேரத்திலே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்குற தேவன் ஆண்டவரே. நாங்கள் தடுமாறும் போதெல்லாம்
எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் தவிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் நிலவரத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஓ, எங்களை பலர் சபித்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி எங்களை அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறபடியா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எஸ் லார்ட். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரத்தில் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரத்தில் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்தில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரத்தில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நாங்கள் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா.
தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆயத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உடைக்கப்பட்ட அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. ஆயத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஏசப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. எஸ் லார்ட், இது உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்திற்குள் என்னை மறைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உம் உள்ளத்திற்குள் என்னை மறைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்படைவும் தோழி சுமந்ததை நான் மறப்பேன், சுமப்பதை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோ? எஸ் லார்ட், நீர் எந்நாளும் எப்போதும் எங்களை சுமந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு என்றென்றும் எந்நாளும் மாறாதாய் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பேச்சு அழைத்த தேவன் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, ஜீவன் உள்ளவர். எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தணும். தேங்க்யூ லார்ட். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாது சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாது சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத எல்லாம் சொல்லுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 நீர் உயிருள்ள தேவனாயிருக்கிறபடியா, 100 நீ ஜீவிக்கிற ஜீவாதிபதியா இருக்கிறபடியா, 100 சர்வ வல்லமையிலும் உன்னதத்தின் தேவனாயிருக்கிறபடியா, 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உதவி செய்திடுங்க, உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கே அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் லைவ் ஆரத்தி அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருள்கள் கருவிகளை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே கிருபையாரும் நிற்பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து நாம் பார்க்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். தாவீதை பற்றி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். கோலியாத்தை வீழ்த்தி ஒரு வெற்றி பெற்றவனாய் காணப்பட்டான். இனிமையான பாடகர், சங்கீதக்காரன் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனை பின்தொடர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான காரியம், தாவீது தன்னை யார் என்று புரிந்து கொண்டான். தன்னை தேவன் அழைத்து போகிற வழியை அவன் அறியாதிருந்தான். ஆனால் தேவன் தன்னை அழைத்து செல்ல வேண்டிய வழியில் அழைத்து செல்வார் என்று தேவன் மேலே நம்பிக்கை இருந்தான். அப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்த மிக வேதனையான காரியங்களே தான் இந்த இடத்தெல்லாம் சிக்லாக் என்ற இடத்துல நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கணும். தாவீதை சுற்றி அதிர்ச்சி, சிக்கல், தடங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை இந்த சிக்லாகு ஆங்கிலத்துல சிக்லாக் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த இடத்தில் நாம் பார்க்கணும். தாவீதை கொல்லும்படியாக சவுல் 15 ஆண்டுகள் அவனை துரைத்து விடுகிறான். சவுல் தாவீதை கொல்லும்படியாய் அவன் துரைத்து ஒரு நேரத்துல 15 ஆண்டுகள் கழித்து தாவீது அந்த இடத்துல சிக்லாக் என்ற இடத்துல அவன் தஞ்சமடைகிறான். இந்த ஒரு இடம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டயலாமா, அப்படி சொன்னா தடுமாற்றம், குழப்பம், சிக்கலான ஒரு இடமாய் இது காணப்பட்டது. இதை குறித்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி நான் படிக்கலாம். தாவீதும் அந்த மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு சேர்வதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையின் மேலும்
சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து போட்டாரு. தாவீது ஒரு தேசத்துக்கு யுத்தத்துக்காக புறப்பட்டு போகும்போது, அப்போது வேதம் சொல்லுவது அமலேக்கர் இந்த சிக்லாக் என்று சொல்லப்பட்டு அந்த ஊருக்கு தாவீது இருந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த அமலேக்கர் அந்த ஊரை அழித்து அக்னியால் சுட்டெரித்து அவர்கள் சென்று விட்டு காரியத்தை பார்க்கிறோம். 3 நாள் முடிந்த பிறகு தாவீது அங்க வருகிறான். எதிரி எப்படி வருவான் நமக்கு தெரியாது, ஆனால் நாம் இல்லாத பொழுதுதான் எதிரி வருவான் என்பதை இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம். விசுவாசிகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட எதிரி எப்போது வருவான்னு நமக்கு தெரியாமல் இருக்கும்போது நாம் வெறிப்பாக கவனமாக இருந்தால்தான் வாழ்க்கையில நாம் வெற்றி பெறலாம். இப்போது தாவீதுடைய 600 பேர் உள்ள அந்த ஆண்கள் இராணுவம் சிக்லாக்குள்ள வருகிறது. தூரத்திலிருந்து அவர்கள் எல்லாம் அந்த ஊரை பார்க்குறாங்க. ஊர் பார்க்கும்போது ஊரெல்லாம் பற்றி எரிந்து வெறும் சாம்பலும் புகைமா இருக்கிறது. எரிந்தும் எரியாமல் சில மரங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு வனாந்தரத்தை போல அந்த சிக்லாக் காணப்படுகிறது. அப்போது மிகுந்த மனவேதனையோடு கூட தாவீதும் அவனோடு கூட வந்த 600 ஆண்களும், அதாவது அந்த போருக்கு போன வீரர்களும், அவங்க அந்த ஊருக்குள்ளே வருகிற காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன செய்தாங்க? அந்த ஊர் இந்த ஆட்களை, அதிலிருந்த ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அமலேக்கர் என்ன செய்தாங்க? அங்க இருக்க அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரையும் பிடித்து கொண்டு போனார். ஒருவரையும் அவர்கள் கொல்லவில்லை, எல்லாரையும் அவர்கள் சிறைபிடித்து போனார்கள். தாவீதோடு இருந்த அந்த படை வீரர்கள் 600 ஆண்கள் இருக்கிறாங்க, அந்த ஊருக்குள்ள வராங்க. சரி, தாவீது இருந்த அந்த ஊர்ல இருந்து சிறைப்பட்டு பிடிக்கப்பட்ட ஜனங்கள், சிறை பிடிக்கப்பட்ட ஜனங்கள் சுமார் 1600-2000 ஜனங்கள் இருப்பார் என்று பைபிள் ஸ்காலர் அதை குறித்து சொல்கிறார். அப்போது வந்திருந்த ஆண்களை நிலைமை என்ன? மனைவி இழந்தவர்கள், பிள்ளைகள் இழந்தவர்கள், தங்கை இழந்தவர்கள், இப்படி பலவிதமான வேதனைகளுடன் அந்த ஆண்கள் அந்த ஊருக்குள்ளே வருவதை நாம் வாசிக்கிறோம். இப்போது பிடித்த அந்த அமலேக்கர் செய்றாங்க, தங்கள் வழியிலே அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் எந்த வழியில வந்தார்களோ அதே வழியிலே அவர்கள் சென்று விட்டதாக வேதம் கூறுகிறது. 3ஆம் வசனம், தாவீது அந்த மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது, இதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார் என்று கண்டார்கள். இப்போது ஊருக்குள்ள வராங்க. 600 ஆண்களோடு கூட ஊருக்குள்ள வரும்போது தாவீதை கண்ட காட்சி என்ன? ஊர் எரிந்து சாம்பலா இருந்தது. தங்கள் மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றும் அவர்கள் சிறைபிடித்து போனதாக வேதம். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? கிரீஃப் என்றால் என்ன? மிகுந்த துக்கம், கவலை, व्यसனம் என்று நாம் வாசிக்கிறோம். துக்கம் என்பது பலவீனத்தின் அடையாளமோ நம்பிக்கையின் அடையாளமோ அல்ல, அது அன்பின் விளைவு. ஒரு துக்கமா இருப்பாரானால் துக்கம் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, நம்பிக்கையின்மையின் அடையாளம் அல்ல, அது அன்பின் அடையாளம். குடும்பத்தை எழுந்திருக்கிறாங்க, மனைவி எழுந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் எழுந்திருக்கிறாங்க. அதனாலே எல்லாரும் வந்த 600 பேரும் அவர்கள் கவலைப்பட்டதாக வேதம் கூறுகிறது. இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் அவங்க அந்த ஊருக்குள்ள வராங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில இடத்துல நாம் எதிர்பார்க்காத சில நிகழ்ச்சிகள் நடக்கும் போது, அப்போது நாம என்ன செய்கிறோம்? தாவீதை போல துக்கமாய், கவலையாய், விசுதமாய் போவதை நாம் வாசிக்கிறோம். அப்போ தாவீது என்ன செய்கிறார்? அப்போது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மாட்டோம் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு ஆண்கள் தான் இருக்கிறாங்க, 600 ஆண்கள். ஊரில் ஒரு சிறு பிள்ளை கிடையாது, பெண்கள் கிடையாது, பெரியவங்க கிடையாது. குறைந்தது 1600-2000 ஜனங்களை சிறைபிடித்து போனார்கள். வசனங்கள் தாவீது அழுகிறான். மிக சிறந்த போர் வீரன், கோலியாத்தை கொண்டவன், எதற்கும் பயப்படாதவன். அப்படிப்பட்ட தாவீது அழுகிறான். அவன் அழுவதை பார்க்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அங்கு அழுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தங்களில் பலன் இல்லாமல் போக விட்டு சத்தமிட்டு அழுதார்கள். எவ்வளவு அவங்களால முடியுமோ அவ்வளவாக அவங்க சத்தமிட்டு அழுததாக வேதம் கூறுகிறது. எப்போதும் பெண்கள் அழுவதை நாம் பார்த்திருக்கிறோம்.
முதல் முறையா நாம் பார்க்கிறோம் 600 ஆண்கள் அழுறாங்க. பைபிள்ல நாம் பார்க்கிற நிகழ்ச்சி 600 ஆண்கள் அழுறாங்க. ஏன் சொன்னா அங்க ஒரு பெண்கள் கூட கிடையாது. பெண்கள் இல்ல, வாலிப்பிள்ளை கிடையாது, சிறுவர் கிடையாது. இப்போது வசனம் சொல்லுகிறது என்ன செய்யறாங்க, அப்போது என்ன செய்யறாங்க, அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மாட்டோம் சத்தம் விட்டு அழுதார்கள். அவங்க அழுது 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 செய்றாங்க, இனி அழுவதற்கு கண்ணீர் இல்லை, அழுமடியாக சத்தம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். சில சூழ்நிலையிலே அழுவதை தவிர வேறு வழி இல்லை. எப்படி எழுந்து நிற்போம், எப்படி வாழ போகிறோம் என்ற ஒரு பெரிய திகிலானது தாவீதுடைய அந்த ஆண்களுக்கு இராணுவத்துக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். சில சூழ்நிலையிலே வார்த்தைகள் சொல்ல முடியாது, வார்த்தைகள் வெளிவராது. ஏன்னு சொன்னா துக்கம் அவ்வளவாய் காணப்படுகிறது, அழுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, அநேக காரியங்களிலே நாம் வெற்றி பெற்றாலும் கூட சில நேரத்தில் நினையாத நேரத்தில் இப்படியான சில விதமான சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வருவதை நாம் இங்கு பார்க்கிறோம். 5ஆம் வசனம், தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரானாகிய அகினோவும் கர்மேல் ஊரனாகிய நர்பாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதுடைய 2 மனைவிகளும் அப்போது சிறைபிடித்து போகப்பட்டதாக வேதம் நமக்கு கூறுகிறது. 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசனத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எந்த ஜனங்களுக்காக பாடுபட்டானோ, எந்த ஜனங்களுக்காக போருக்கு போனானோ, இப்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எந்த ஜனங்களுக்காக அவன் இந்த கஷ்டங்கள் படுகிறானோ அதே ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறான். இதுதான் வாழ்க்கையின் பாடம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்துல நாம் எந்த ஜனங்களுக்காக, உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக போராடுகிறோமோ அதே சொந்தங்கள், உறவுகள் நமக்கு விரோதமாக எழும்போதே நாம் பார்க்கிறோம். எந்த ஜனங்களுக்காக தன் வாழ்நாளிலே எல்லாவற்றையும் விட்டு விட்டு தாவீது வந்தானோ அதே ஜனங்க செய்றாங்க, தாவீதை கல்லெறிய வேண்டும் யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படி வந்த போது இப்போது தாவீது தனியா நிற்கிறான். 600 பேர்கள் ஒரு பக்கமா நிற்கிறாங்க, தாவீது தனியா நிற்கிறான். ஆனால் தாவீது தனியா நின்றாலும் கூட தாவீது தனியா நிற்கல. தாவீது விசுவாசம், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று தாவீது விசுவாசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு விரோதமாக எழுப்பினால் கூட, எதிராய் மாறினால் கூட, எதிர்ப்பாக இருந்தால் கூட, ஆண்டவராய் இருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இந்த வசனத்தின் கடைசி வரியை நாம் பார்க்கிறோம். அப்போது வசனம் சொல்லுகிறது, கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இப்போது வசனத்தை பார்க்கிறோம். தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான். எல்லாம் நம்ம கைவிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் இருந்தவங்க எல்லாம் நமக்கு விரோதமா மாறினாங்க. அப்போது தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினாங்க. அதே போல ஜனங்கள் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு விரோதமாக எழுப்பும் போது கர்த்தருக்குள்ளே இருந்தால்தான் நாம் திடப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லைன்னா தவறான முடிவுக்கு தான் அநேகர் போறாங்க. வாழ்க்கையில தோல்வி வரும்போது, கஷ்டம் வரும்போது, சரி எல்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க, வாழ முடியாது, வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை, வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை என்று நினைக்க செய்றாங்க. தவறான முடிவுக்கு போய் அநேக தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்க வசனம் இருக்கிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், பட் என்று வாசிக்கிறோம். பட் டேவிட், ஆனால் கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொண்டு இருப்பீரானால் உங்கள் வாழ்க்கை எல்லாம் ஜெயிக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு விரோதமா எழுப்பினால் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசு எனக்காக சாதகமாக இருப்பார் என்று தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற மகளாய் விருப்பமானா அப்போது நாம் வெற்றி காணலாம். அப்போது தாவீது என்ன செய்யலாம் என்று வாசிக்கும் போது அடுத்த வசனம், தாவீது செய்யலாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பிடித்து
அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திரும்புவாய் என்றார். இப்போது தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே எங்கள் ஆட்களை 2000 பேரை அமலேக்கர் பிடித்து கொண்டு போயிட்டாங்க, இப்போது நான் அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா, பின்தொடர்ந்து போனா அவளை பிடிக்கலாம் என்று தாவீது என்ன செய்யறான், ஆண்டவரத்தை கேட்கிறான். அதை பின்தொடர்ந்து போகலாமா, அதை பிடிக்கலாமா என்று கேட்கும் போது, அப்போது ஆண்டவர் சொல்றா, அதை நீ பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று அப்போது ஆண்டவர் தாவீதோடு பேசுறான். நாம் கர்த்தரை கேட்கணும். வாழ்க்கையிலே நமக்கு தோல்வி வந்தது போல காணப்பட்டாலும், இல்லை நாம் நம்முடைய பார்வையில தோல்வி போல காணப்பட்டாலும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய சிந்தனையிலே, எண்ணத்திலே, அறிவிலே இதெல்லாம் முடிவெடுப்பதை காட்டிலும் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே இது இப்படி இருக்கிறது, இந்த காரியம் இதை மீண்டுமாய் தொடரலாமா என்று ஆண்டவரை கேட்கும் போது அப்போது தேவன் அதுக்கான பதிலை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அப்போது நம்மோடு கூட அவர் பேசுவார், வேதம் கூறுகிறது. அப்போது தாவீது செய்கிற ஆண்டுடைய வார்த்தை கேட்டு மீண்டுமாக அமலேக்கரை தொடர்ந்து போகலாம். ஏற்கனவே அவங்க வந்து 3 நாள் நாட்கிறது, இப்போது 3 நாட்கள்ல அவங்க அதிக தூரம் பயணமா போயிருப்பாங்க, போன இடம் தெரியாது. ஆனால் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு, சரி நீ போகலாம், அதை அவர்களை பிடிப்பாய், நீ கொண்டு வருவாய், தேவன் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அப்போது தாவீது புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது அப்போது தாவீது அவனோடு இருந்த 600 பேர் கூட போனார்கள். அவர்கள் ஏசையர் ஆற்றங்கரைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். 600 பேரும் தாவீதோட புறப்பட்டு போறாங்க. ஏன் புறப்பட்டு போறாங்க? அவங்களுடைய மனைவி இல்ல, குழந்தை இல்ல, சகோதரி இல்ல, எப்படியாவது மீட்டு வர வேண்டும் என்று அவங்களும் புறப்பட்டு போறாங்க. அவங்க புறப்பட்டு போகும்போது என்ன செய்தாங்க, 600 பேர் புறப்பட்டு போறாங்க. ஆனால் வழியில ஒரு ஆற்றங்கரை வருகிறது, அங்கே சிலர் நின்று போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில எல்லோரும் நம்மோடு கூட வரமாட்டார்கள். ஒரு சில நேரத்துல அநேக நின்று போவாங்க. நின்று போர்களை பார்த்து நாம் இருப்போமானால் நாம வாழ்க்கையில வெற்றிக்கான பாதையில போக முடியாது, நம்முடைய ஆசீர்வாதம் நின்று போகும். அப்போது வசனம் சொல்கிறது, அடுத்த வசனம், தாவீதோடு கூட 400 பேரோடு கூட போக தொடங்கினான். 200 பேர் விடாய்ந்து போனபடினாலே ஏசேர் ஆற்றங்கரை ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 600 பேர் என்ன பாக்குறோம், 600 பேரில் 200 பேர் விடாய்த்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். 400 பேரோடு கூட தாவீது போனான். சிலர் உன்னோடு கூட வர முடியாது, சிலர் உன்னோடு கூட வர முடியாமல் போனால் வராத ஆட்களை நாம் இழுத்து கொண்டு போக முடியாது, வராத ஆட்களை கட்டாயப்படுத்த முடியாது, வராத ஆட்களை விட்டு விட்டு நான் போனாதான் வெற்றிக்கான பாதையில் நான் போகலாம். 600 பேர் புறப்பட்டு போனாங்க. ஆற்றங்கரையில 200 பேர் நின்றுட்டாங்க. இப்போது 400 பேரோடு கூட தாவீது புறப்பட்டு போறான். அவர்கள் உன்னோடு வருவதை விட வராமல் இருப்பதே நல்லது. நம்மளோட வாழ்க்கையிலே சிலர்லாம் நம்மோடு கூட வருவதை விட வராமல் இருப்பதே நல்லது. அவங்க வருவாரானால், நம்மோடு இருப்பாரானால் இருக்கிற நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் கெட்டு போகும். அதனால் அவர்கள் நம்மோடு கூட பயணிப்பதை காட்டிலோ நம்மோடு கூட அவர் நின்று போவது சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி ஆண்டவர் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஏதாவது தேவன் செய்வாரானால் அவனுடைய நன்மைக்காக தான் செய்வார். இப்போது தாவீது செய்யலாம், தனியாக அவன் புறப்பட்டு போறான். பெரிய ஸ்டோரி சுருக்கமா வரலாம். அப்போது தாவீது போகிற வழியில ஒருத்தரை சந்திக்கிறான். சந்திக்கும் போது ஒருத்தன் என்ன செய்யறான், உயிர் போகிற நிலை இருக்கும் போது அவனை சந்திக்கிறான். அவன் கேட்கறான், யாரு கேட்கும் போது அவன் சொல்றான், நான் ஒரு எபிரேயன்னு சொல்றான். எபிரேயன் சொல்லும் போது அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். போது தாவீது அவனுக்கு அத்தி பழங்களும் திராட்சை பழங்களும் கொடுக்குறான். அதையெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவனுக்கு போன அந்த உயிர் திரும்பி வருகிறது. அவன் பலம் பெற்றான். பலம் பட்ட உடனே சாப்பிட்ட உடனே தாவீது கேட்கிறான், யாருன்னு கேட்கும் போது அப்போது சொல்றான், நாங்கள் பெலிஸ்தரோடு வந்த அந்த இராணுவத்துல நானும் வருவேன். திரும்பி போகிற வழியிலே நான் நோய்வாய்ப்பட்டேன். நான் நோய்வாய்ப்பட்டபடினாலே என்னுடைய எஜமான் என்னை விட்டு போயிட்டார்னு சொல்லும் போது அப்போ தாவீது சொல்கிறான், அவங்க அந்த பெலிஸ்தியர் எங்களுடைய ஜனங்களை கொண்டு போன இடம் உனக்கு தெரியுமா கேட்கும் போது அவன் சொன்னான், எனக்கு தெரியும், ஆனால் கூட என்னை நீங்கள் காட்டி கொடுக்காமல் இருப்பீரா, நான் கொண்டு போக சொல்லி சொல்லும் போது அப்போது அந்த மனுஷனுடைய உதவி நிமித்தமாக அந்த சிறைபிடிக்கப்பட்ட அந்த ஜனங்களை கண்டுபிடிக்க தாவீது அந்த மனுஷனோடு போகிறான். அந்த மனுஷனோடு போகும்போது அவங்க தங்கி இருக்கிற இடங்களை தாவீது கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கும் போது அப்போது பெலிஸ்தர் என்ன செய்றாங்க, அவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த அங்க ஜிக்லாக்ல பிடித்த ஜனங்களுக்காக என்ன செய்றாங்க, குடித்தும் வெறித்தும் அவங்க ஆடிக்கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்றாங்க, தாவீது அங்க போகிறான். சில வசனங்களை விட்டு என்ன செய்யலாம், 17 வசனம், அப்போது தாவீது
அந்த இடத்துல போகும்போது அப்போது தாவீது அவர்களை சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபரை தவிர அவள் வேறு ஒருவனும் தப்பவில்லை. அங்க இருக்க எல்லா விதமான இராணுவத்தை மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரைக்கும் தாவீது நினைச்சான், கொண்டு போட்டான். 400 பேர் மட்டும் தப்பி போனார்கள். அப்போது அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது பிடித்தான். அமலேக்கர் பிடித்து கொண்டு போன 2000 ஜனங்கள் மட்டுமல்ல, தாவீதுடைய 2 மனைவிகளும் அவன் மீட்டு கொண்டான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரர்களும் குமாரத்திகளும் ஒன்று குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். எதையெல்லாம் எதிரி கொண்டு போனானோ, எதெல்லாம் சத்துரு கொண்டு போனான், வசனம் சொல்வது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை நம்பும் போது, தேவனுக்கு கீழ்ப்படும் போது, கர்த்தர் சொன்னவனமா நடக்கும் போது எதையெல்லாம் நம்ம விட்டு கைவிட்டு போனதோ ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றும் திருப்பி கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் நம்புங்க, கர்த்தர் உங்களால் நன்மை செய்வார். ஆமென். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பட்டும். ஆமென். God bless you. Take care.